பெருவடைங்கிறது கறிக்கு தான். இப்போ நம்ம கொங்கு சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா கோச்சை கறின்னு சொல்லுவாங்க. அது நீங்க 1.5 வருஷம் ஆன சேவல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படியே மட்டன் பீஸ் மாதிரியே இருக்கும். கோழி கறி அது ரோஸ் கலர்ல நல்லா டெண்டரா நல்லா இருக்கும். கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தாங்க வந்தேன். அப்போ வரப்ப எல்லா பிரீடுமே நான் ஓவராலாக பார்த்தேங்க. சிட்டுவடை, சொனாலி, காமப்பிரியா, முட்டைக்கோழிங்க எல்லாமே பார்த்தேங்க. பெருவடையில் மட்டும்தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரு 6-7 மாசத்துல 3 to 4 கிலோ வரதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு 60 கோழி கிட்ட பொட்டை இருக்குங்க. ஒரு 4-5 சேவல் ப்ரீட் ஆயிட்டு இருக்குங்க. கருமயில் இருக்கு, வள்ளுவர் இருக்கு, பூதி இருக்கு, கடுக்கா பூடி இருக்கு, சுள்ளி இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, டை பிளாக் இருக்கு. ப்ரீடிங் மட்டும் சேவலை நான் க்ரோத் பண்றேன். அதுக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் முத்து சோளம், கொஞ்சம் அப்பப்போ பாதாம் பிஸ்டா அதுக்கு மட்டும் கொடுப்பேன். சேவலுக்கு மட்டும் தனியாக கொடுத்து ப்ரீடிங்காக நான் வச்சிருக்கேங்க. நம்ம முட்டையை கலெக்ட் பண்ணி இன்குபேட்டரில் ப்ராப்பராக ஹேட்ச் பண்ணி நம்ம 10 days சிக்ஸாக கொடுக்குறோங்க. 10 days ஏன் கொடுக்குறோம்னா 7th day F1 வேக்சின் பண்ணி 10 days ஆரோக்கியமான இருக்க சிக்ஸை மட்டும் நம்ம கொடுக்குறோம். 10 daysல 2 சிக்ஸ் லாஸ் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம ஆரோக்கியமான இருக்க நல்ல ஹெல்த்தில் இருக்க சிக்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஒரு சிக்ஸோட ப்ரைஸ் வந்து 185 கொடுத்துட்டு இருக்கோங்க. கஸ்டமர் யார் ஃபோக்கஸ் பண்றோம்னா கறிக்காக, பெருவடை கறிக்காக வளர்த்து வைக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்றோம். அவங்க வந்து 185க்கு ஒரு சிக்ஸ் எடுத்து அது 6-7 மாசத்துல 4 கிலோ வளர்ந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். இப்போ 1 month 2 months போயிட்டோம்னா நம்ம 300-500 வரைக்கும் விற்கணுங்க. அதை எடுத்து அவங்க கறிக்கு கொடுத்தா ப்ராஃபிட் அதில் கம்மியா இருக்கனால நான் 10 days கொடுத்துட்றேன். நம்ம ஃபார்ம் வந்து பிபி ஃபார்முங்க, பிரீட் அண்ட் பார்ன் இன்டகிரேட்டட் ஃபார்ம். சேலம் டு ஆட்டூர் நடுவில் ஏத்தாப்பூர்ல இருக்குங்க.